ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு சூப்பர் ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது டாக்குமெண்ட் அனுப்புனாங்கன்னா அதை பார்த்து டெக்ஸ்ட் இருக்கும், அந்த ஃபோட்டோவில் இருக்கும், அதை பார்த்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி ஃபோட்டோவிலேருந்து இப்போ பார்த்து டைப் பண்ணாமல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கூகுளில் நான் சும்மா கவிதைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, சும்மா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இப்போ யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது அனுப்புறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அனுப்புறீங்கன்னா நீங்கள் இதை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் லென்ஸ், அதை ஓகே கொடுத்து டெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெக்ஸ்ட் எல்லாம் காப்பி ஆச்சு. அப்படியே ஒரு காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். அப்புறம் நீங்கள் யாருக்காவது அனுப்ப வேண்டியது இருக்குன்னா அனுப்பிக்கலாம். இப்படி தான் காப்பி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபோன்லேயே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா எப்படி காப்பி பண்ணுறதுனா ஒரு வச்சுருங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபோனில் இருக்க ஃபோட்டோ டாக்குமெண்ட்லாம் நீங்கள் காப்பி பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்குள்ளே வந்துடணும். ஃபோட்டோஸ் ஆப், அதாவது உங்களோட கேலரிக்குள்ளே போகக்கூடாது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே போய்க்குவோம். ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இந்த லென்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் காமிக்கும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் அதை வாய்ஸ் மூலியமா காரணம் இல்லாமல் கண்ணீர் வருகிறது என்றால் நீ யாரையோ நேசிக்கிறாய் இது யாருக்காவது என்று அர்த்தம். உண்மையாக இது பிடிச்சிருந்தா அல்ல உயிராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை.